அது என்ன அப்படின்னா ரஜினி வந்து சொல்லியிருக்காரு, சுந்தர் இது இந்த ட்ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ட்ரெண்டு அப்படின்னா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்காரு. அதுக்கு ரஜினி வந்து என்னென்னா, சுதர்சி கேட்டுக்கார் ரஜினிகிட்ட. அதுக்கு ரஜினி என்னென்னா சில படங்களை வந்து கோடிட்டு காட்டியிருக்கார். அதாவது இந்த படம் அந்த படம் இந்த மாதிரி அப்படின்னு காமிச்சிருக்காரு. எந்த இயக்குநர்கள் பேரையும் ரஜினி குறிப்பிடல. ஆனால் படங்களை வந்து கோடிட்டு காட்டியிருக்கார். அப்போனா அந்த இயக்குநர்கள் ட்ரெண்டுக்கு படம் எடுக்கிறாங்க, சுந்தர்சி வந்து ட்ரெண்டுக்கு படம் எடுக்கலையா, எடுக்க தெரியாதா, எடுக்க தெரியாத இயக்குனர்னு சொல்ல வராரா அப்படிங்கிற ஒரு ஈகோ சுந்தர்சிக்கு வரதானே செய்யும். அதாவது ரஜினி வந்து வேணும்ட்டு சொல்லலை, ரஜினி யதார்த்தமாக தான் சொல்கிறார். சில படங்களை கோடிட்டு காமிச்சு இப்படி இருந்தால் நடக்குமே அப்படி இருந்தால் நடக்குமேனு ஒரு சஜஷன் மாதிரி தான் சொல்கிறார். ஆனால் இங்கே வந்து சுந்தர்சி அவர் வந்து இயக்குனர், கிட்டத்தட்ட 35 வருஷமாக அந்த தமிழ் சினிமாவில் பயணிக்கிறார். கிட்டத்தட்ட 40 படங்கள் கிட்ட வந்து இயக்குனர் ஆல்ரெடி இயக்கியிருக்கிறார், ப்ரூவ் பண்ணியிருக்கார். அவர் படங்கள்லாம் வெற்றி படங்கள், 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணுற படங்கள், சாதாரண ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு. அப்படி இருக்கும்போது சுந்தர்சி ஒரு சூப்பர் ஸ்டாரை இயக்கும் போது அந்த வெற்றியை அவர் கொடுக்க தெரியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவருக்கு தோணும் இல்லையா, சுந்தர்சிக்கு தோணும் இல்லையா.